அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இப்போது ஒரு பதிவு. ரொம்ப பேர் என்ன கேட்டாங்க, சார் 6, 8, 12 கூடியவன் யோகத்தை கொடுப்பானா அப்படின்னு கேட்குறாங்க. சிலருக்கு 6 கூடியவன் தசை வந்தாலும் பயம், 8 கூடியவன் தசை வந்தாலும் பயம், 12 கூடியவன் தசை வந்தாலும் பயம்தான். ஐயோ என்ன செய்யமோ எது செய்யமோன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. காரணம் அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். என்ன போட்டிருக்கிறேன்னா, 6, 8, 12ஆம் இடம் பணத்தை கொட்டி கொடுக்கும் போட்டிருக்கிறேன். எப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மேஷ லக்னம்னு வைங்க. இந்த லக்னத்துக்கு 6 கூடியவன் புதன். இவன் இங்கேயே இருந்தாலும் 6ல் 8ல் இருந்தாலும் 12ல் இருந்தாலும் இந்த தசை வந்தால் நிச்சயமாக யோகம்தான், கவலையே இல்லை. சரி, தசை வரலை, எதையோ வேறு தசை வந்தது, புத்தி இந்த புதன் புத்தி வந்தாலும் யோகத்தை கொடுக்கும். சரி, அதே இந்த லக்னத்துக்கு 8 கூடியவன் யாரே இந்த செவ்வாய் இங்கேயே இருந்தாலும், இந்த 6ல் இருந்தாலும் 12ல் இருந்தாலும் இந்த செவ்வாய் தசை யோகத்தை கொடுக்கும், கேரண்டியாக சொல்லலாம். 6, 8, 12 கூடியவன் 6, 8, 12ல் இருந்தால் நிச்சயமாக யோகம் உண்டு. அதாவது தசையோ புத்தியோ அந்தரமோ வந்ததுன்னா யோகத்தை கொடுப்பான். சரி, வேறு பிளானட் என்ன பார்க்குறப்போ, குரு மேஷ லக்னத்துக்கு 12 கூடியவன் இவன் இங்கே இருக்கட்டும் 6ல், அதே மாதிரி 8ல் 12ல் பிரமாதமாக கொடுக்கும். இந்த 3 காம்பினேஷன் இருந்தாலும், இல்லை ஒத்தப்படையாக வெறும் குரு மட்டும் இருந்தாலும், செவ்வாய் மட்டும் இருந்தாலும் 6, 8, 12ல் இந்த லக்னத்துக்கு நிச்சயமாக யோகம் உண்டு, கவலையே இல்லை, கேரண்டியாக சொல்லலாம். ஏன்னா சிலர் சொல்லுவாங்க, லக்னத்துக்கு 8 ஆசிரமத்தில் செவ்வாய் இருக்க உடல்நிலை பாதிக்காதா? நல்ல கேள்விதான். பாதிக்காது. ஏன்னா அவன் லக்னத்துக்கு அதிபதி, ஒரு காலும் கெடுக்க மாட்டான். சரி, ரிஷப லக்னம் வைங்க. இந்த ரிஷப லக்னத்துக்கு 6 கூடியவன் சுக்கிரன் இங்கே இருந்தாலும், 8 கூடிய குரு சுக்கிரனோடு சேர்ந்து இருந்தாலும், 12 கூடிய செவ்வாய் குருவோடு சேர்ந்து இருந்தாலும், அதாவது குரு சுக்கிர யோகம், குரு மங்கள யோகம் அதெல்லாம் இருக்குங்க, கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும். ரெண்டாவது, இந்த லக்னத்துக்கு 8 குரு அவன் வீட்டில் இருந்தாலும், லக்னத்துக்கு 6 கூடிய சுக்கிரன் இங்கே இருந்தாலும், லக்னத்துக்கு 12 கூடிய செவ்வாய் இருந்தாலும் யோகம்தான். 6, 8, 12ஆம் இடம் இதெல்லாம் இங்கே 12, இந்த இடத்துல செவ்வாய் ஆச்சுங்களா. இதே லக்னத்துக்கு 6 கூடிய சுக்கிரன், 8 கூடிய குரு, இந்த 3 காம்பினேஷன் தான். செவ்வாய் ஆச்சு, தப்பு இல்லை. இந்த லக்னத்துக்கு 6, 8, 12ல் 6, 8, 12 கூடியவன் சேர்ந்து இருந்தாலும், தனித்திருந்தாலும், ஐயா வெறும் குரு தசை கண்டிப்பாக யோகம், வெறும் செவ்வாய் தசை நிச்சயமாக யோகம். அந்த மாதிரி கூட்டு கிரகம் இருந்தாலும் தத்தான். இல்லைன்னா தனித்து இந்த வீட்டுக்கு 6, 8, 12 கூடியவன் 6, 8, 12ல் இருந்தாலும் யோகம்தான். சரி, மிதுன லக்னம். இந்த லக்னத்துக்கு 6 கூடியவன் செவ்வாய் இந்த இடத்துல அவன் வீட்டிலேயே இருந்தா, 8 கூடியவன் சனி செவ்வாயோடு சேர்ந்து இருந்தால், 12 கூடிய சுக்கிரன் 6ல் இருந்தாலும், அதே மாதிரி 8ல் அவன் சொந்த வீடு சனி செவ்வாய் 6 கூடியவன், லக்னத்துக்கு 12 கூடிய சுக்கிரன், 8ல் இந்த 3 பிளானட் இருந்தாலும், இல்லை தனித்தனியாக வெறும் சனி இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும். தசை புத்தி வரணும், இதெல்லாம் அப்போ தான் கொடுக்கும்.
செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி, சுக்கிர தசை சுக்கிர புத்தி நடக்கணும். நடந்தால் நிச்சயமாக யோகம் உண்டு, பயமே இல்லை. சரி, இந்த இடத்துல சுக்கிரன் சனி செவ்வாய் பார்த்துக்கோங்க. லக்னத்துக்கு 6, 8, 12 6, 8, 12 கூடிய பிளானட் இதெல்லாம் இருந்தால் நிச்சயமாக யோகம் உண்டு, பயமே வேணாம். நடக்கும், நன்மையே நடக்கும், வாரி வாரி கொடுக்கும். ஆமாம், எப்போவுமே மறைஞ்சவன் நிறைஞ்சு கொடுப்பான். ஆச்சுங்களா? மிதன லக்னம் ஆச்சு. அதுக்கப்புறம் கடக லக்னம். இந்த கடக லக்னத்துக்கு 6 கூடியவன் குரு இந்த இடத்துலையே இருந்தாலும், குரு வீட்டில் சனி அவனோடு சேர்ந்து இருந்தாலும், 12 கூடிய புதன் இருந்தாலும் 6ல் யோகம்தான். அதே மாதிரி குரு சனி புதன் இந்த இடத்துலையும் குரு சனி புதன் எப்படின்னா, லக்னத்துக்கு 8 கூடிய சனி 12, லக்னத்துக்கு 12 கூடிய புதன் 12லேயே, லக்னத்துக்கு 6 கூடிய குரு 12 பிரமாதமாக யோகத்தை கொடுக்கும். சரி, கடக லக்னத்துக்கு. சிம்ம லக்னத்துக்கு பார்த்தோம்னா, சிம்ம லக்னத்துக்கு 6ல் சனி, 8 கூடியவன் குரு, 8 கூடியவன் குரு, 12 கூடியவன் சந்திரன். இந்த காம்பினேஷனும் அருமையாக இருக்கும், கெடுக்காது. தனித்தனியாக திசை வந்தாலும், சந்திர திசையோ குரு திசையோ சனி திசையோ வந்ததுன்னா நிச்சயமாக பிரமாதமாக கொடுக்கும். கீழே இருக்கிறவங்க கூட டாப்பில் வந்தேனே இருப்பான். ஆமாம், கட்டுக்கட்டாக பணத்தை பார்த்துக்கின்னு அந்த மாதிரி கொடுக்கும். இதெல்லாம் கவலையே வேணாம். ஏன்னா லக்னத்துக்கு 8 கூடியவன் குரு நீச்சம், 8 கூடியவன் நீச்சமான ஒன்றும் பெரிய யோகம். அதனால் இந்த காம்பினேஷனும் பெஸ்ட்டு தான், கவலையே இல்லை. 6, 8 குரு சந்திரன், 8 கூடியவன் குரு, 6 கூடியவன் சனி, இந்த காம்பினேஷன் தான் போட்டது. நல்ல சான்ஸ் கொடுக்கும் இதுக்கு, சிம்ம லக்னத்துக்கு. ஆமாம், சரி. அடுத்து கன்னி லக்னம். 6 கூடியவன் சனி, இந்த 6 கூடியவன் 6லேயே இருக்குது, ரைட்டு. 12 கூடியவன் யார்? சூரியன். சனியும் சூரியன்னா சேரலாமா? சேரக்கூடாது. ஆனால் இந்த லக்னத்துக்கு 6 கூடியவன் சனியும் 8 கூடிய செவ்வாயும் சேர்ந்ததுனால எல்லாமே போர்க்கிரகங்கள் தான். சனி சூரியன் செவ்வாய் ஒரு காலம் கெடுக்க. இந்த காம்பினேஷன்லாம் பார்த்தேன், ஜாதகம் பிரமாதமாக இருக்கிறாங்க. ஆமாம், இன்னும் ஒன்று, இந்த தசை நடக்கணும். சனி தசையோ சூரிய தசையோ செவ்வாய் தசையோ நடக்கணும். அதே மாதிரி சூரியன் சனி செவ்வாய் 12, இது 6ல். இந்த இடத்துல வந்து செவ்வாய் சனி சூரியன் 8ல். இதுக்கு கன்னி லக்னத்துக்கு இதெல்லாமும் பிரமாதமாக கொடுக்கும். நான் ஏன் சொல்ல வரேன்னா, ரொம்ப பேருக்கு டவுட் ஆகிடுது. சார் எனக்கு செவ்வாய் சூரியன் 8ல், எனக்கு 6ல், இப்பெல்லாம் குழப்பிடுறாங்க. பயமே வேணாம். அந்த தசை வந்ததுன்னா யோக தசையை விட இந்த தசை படியோக தசை. நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தேன். என்னுடைய ஜாதகத்திலேயே, என் ஜாதகத்திலேயே அப்படி தான் 6, 8, 12 கூடியவன் தசை வந்து தான் பிரமாதமான வாழ்க்கை எனக்கு கொடுத்தது. இது வந்து துலா லக்னம். இந்த லக்னத்துக்கு 8 கூடியவன் சுக்கிரன் இங்கே இருக்கிறான், 6 கூடிய குரு இங்கே இருக்குது, லக்னத்துக்கு 12 கூடிய புதன் இந்த இடத்துல. அதே மாதிரி 6ல் குரு புதன் சுக்கிரன், இங்கே சுக்கிரன் குரு புதன் பிரமாதமாக கொடுக்கும். இந்த 3 இடத்துலையும் இந்த தசை நடக்கணும்னு இல்லை. இந்த இடத்துல சுக்கிரன் நீச்சம், 8 கூடியவன் நீச்சம், சூப்பர் யோகத்தை கொடுத்துருவான், கவலையே இல்லை. அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்துல புதன் நீச்சம்,
யார் அவன்? 12 கூடியவன். அதுதான் நான் சொல்ல வரேன். இதெல்லாம் விபரீதமாக கொடுக்கும் இந்த காம்பினேஷன். தனித்தனியாக இருந்தாலும் நிச்சயமாக யோகம் உண்டு. எங்கேயாலும் வந்து ஜாதகம்லாம் இந்த மாதிரி அதெல்லாம் பார்த்து தான் நான் பொறுமையாக கொடுக்குறது. விருச்சிக லக்னம். இந்த லக்னத்துக்கு 6 கூடிய செவ்வாய் 6ல், 8 கூடிய புதன் 6ல், 12 கூடிய சுக்கிரன் 6ல். இதே 12லையும் செவ்வாய் சுக்கிரன் புதன் 6ல், 12ல், 8ல் செவ்வாய் சுக்கிரன் புதன் கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும். ப்ராக்டிக்கலாக பாருங்கள் சில ஜாதகம்லாம். ஏன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா காலையில் இருந்தவொடனே தருகிறாங்க. எதை வாட்ஸ்அப்பை பார்க்க வேண்டியது, யாருன்னா என்ன சொல்கிறாங்களா, என்ன ஏது அதெல்லாம் பார்க்குறாங்க. அதே நேரத்தில் யூடியூப்பில் எவ்வளோ ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. அதில் இவங்களே ட்ரைனிங் எடுத்துடுறாங்க. பார்த்து 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 இவங்களே ஜோசியர் ஆகிடுறாங்க கட்சியில். அந்த மாதிரி பிரமாதமாக இந்த மாதிரிலாம் வருது. இதெல்லாம் பாருங்க, பார்த்திங்கன்னா கற்றுக்கோங்க. அது உங்கள் லைஃபுக்கு ரொம்ப நல்லது, தப்பே இல்லை. ஆமாம். 2வது இந்த லக்னமாச்சா. அதுக்கப்புறம் தனுசு லக்னம். இந்த லக்னத்துக்கு 6 கூடியவன் சுக்கிரன், ரைட், ஓகே. 8 கூடியவன் சந்திரன், 12 கூடியவன் செவ்வாய். அதே மாதிரி சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் 12ல். இதே மாதிரி 8ல் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன். இந்த காம்பினேஷனும் சூப்பர் காம்பினேஷன். தனி ஒரு கிரகம் இருந்தாலும் சுக்கிரன் இருக்குது, தசை நல்லாயிருக்கும். செவ்வாய் தான் இருக்குது, நல்லா இருக்கும். தசையோ புத்தியோ வந்தால் அவங்க பிரமாதமாக லிஃப்ட் பண்ணிவிடுவாங்க. பைசா அலைஞ்சவங்கலாம் கட்டாக பணத்தை பார்ப்பாங்க. போட்டனே கொட்டி கொடுக்கும் பணத்தை இந்த காம்பினேஷன்லாம். ஆமாம். தனித்து இருந்தாலும் 6, 8, 12 கூடியவன் சூப்பர் பிரமாதமாக கொடுக்கும், அள்ளி கொடுப்பான் லக்னம். இந்த லக்னத்துக்கு 8 கூடியவன் சூரியன், சூப்பர். லக்னத்துக்கு 6 கூடியவன் புதன், லக்னத்துக்கு 12 கூடியவன் குரு. பிரமாதமாக இருக்கும். அவங்க கையில் பணம் எப்போவுமே விளையாடின்னு இருக்கும். எப்போவுமே நோ ட்ரை ஆகாது, காயாது, வந்துக்கிட்டே இருக்கும் பணம். ஆமாம். இந்த காம்பினேஷன் அந்த மாதிரி. அதே மாதிரி சூரியன் புதன் சுக்கிரன் 8 இந்த இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் பிரமாதமாக கொடுக்கும். எது? இந்த மகர லக்னத்துக்கு 6, 8, 12 கூடியவன் 6, 8, 12 இருந்தால் யோகம்தான். தனித்து இருந்தாலும் யோகம்தான். ஆனால் தசையோ புத்தியோ மறுபடியும் சொல்கிறேன், நடக்கணும். நடக்கலைன்னா அந்த அளவு பலன் இல்லை. சரி, இங்கே கும்ப லக்னம். இந்த லக்னத்துக்கு 6 கூடிய சந்திரன் 6ல், 8 கூடிய புதன் ஓகே 6ல், 12 கூடிய சனி 6ல். அதே மாதிரி 12ல் 6 கூடியவன் 8 கூடியவன் 12 கூடியவன் காம்பினேஷன். இந்த இடத்துல சந்திரன் புதன் சனி சூப்பராக இருக்கும். கவலையே படவானா, அருமையாக வாரி கொடுப்பாங்க இவங்களாம். 6, 8, 12ஆம் இடம் பணத்தை கொட்டி கொடுக்கும். 6ல் இருந்தாலும் இந்த காம்பினேஷனுங்க, 8ல் இருந்தாலும் 12ல் இருந்தாலும் பிரமாதமாக இருப்பீங்க, பயமே இல்லை. செல்வந்தர்கள், 1க்கு 2 கார், 1க்கு 2 வீடு, அந்த மாதிரி அந்தஸ்தான வாழ்க்கையை அள்ளி கொடுக்கும். மீன லக்னம். இந்த லக்னத்துக்கு 6 கூடியவன் சூரியன், 8 கூடியவன் சுக்கிரன், 12 கூடியவன் சனி. ஒரே காம்பினேஷன் சொல்லுவாங்க, சூரியனை சனியை சேர்ந்த அப்பனுக்கு ஆகாது, சூரியனை சனி பார்த்தால் அப்பனுக்கு ஆகும். அதெல்லாம் இல்லை. அது இருக்க வேண்டிய இடத்துல மறைஞ்சவன் நிறைஞ்சி கொடுப்பான். இருந்தால் நல்லது தான் செய்யும். அதே நேரத்தில் சுக்கிரனை 8 கூடியவன் 6ல் பிரமாதமாக செய்வான். 12லேயும் இந்த காம்பினேஷனு நல்லது பண்ணும். சூரியன் சுக்கிரன் சனி 12ல். அதே மாதிரி 8ல்
சுக்கிரன், சூரியன், சனி. இந்த இடத்துல சனி உச்சம். நீங்கள் பாருங்கள், ஒரு காம்பினேஷன்லேயும் ஒன்று உச்சம் இருக்கும், இல்லை நீச்சம் இருக்கும், இந்த மாதிரிலாம் காட்டும். தப்பே இல்லை. இதில் என்ன ஒன்றுனா, இந்த காம்பினேஷன் 6-8-12 கூடியவன் 6-8-12 இருந்தால் யோகத்தை கொடுக்கும். பஞ்சமத்தில் இருந்தாலும் கேந்திரத்தில் இருந்தாலும் இந்த யோகம் அந்த அளவுக்கு வராது. ஆமாம், இந்த மாதிரி 6-8-12 கூடிய பிளானட்ஸுங்க 6-8-12 இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை யோகமாக இருக்கும். என்னுடைய அனுபவத்தில் பல ஆயிரம் ஜாதகங்கள் நான் பார்த்துருக்கிறேன். பிரமாதமாக இருக்கிறாங்க. சார் என்ன சார் ஆகும் என் லைஃபு? அந்த நேரத்தில் நான் பார்ப்பேன், இந்த மாதிரி 6-8-12 கூடியவன் தசை வருதா, அவன் 6-8-12 இருக்கிறானான்னு பார்ப்பேன். இருந்ததுன்னா இந்தா வச்சுக்கோ ஜாதகத்தை. என்ன சார் வா, நீ வா, அப்புறம் வா, இந்த தசை நடக்கிறப்ப பாருன்னுவேன். அந்த தசை நடந்த உடனே பிரமாதமாக இருக்கிறேன் சார், ஃபோன் கால் வரும் எனக்கு. அதனால தான் இதை மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், கவலையே படாதீங்க. இதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தா வாரி வாரி கொடுக்கும். நன்றி, வணக்கம்.